அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது பாடம் 7 சான்றோர் மொழி. அதில் இனியவை 40ன்ற செய்யுள போன வகுப்புலேயே மிஸ் உங்களுக்கு என்ன பண்ண நடத்திட்டேன். அதனால் அதில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகளை இன்றைக்கி என்ன பண்ணலாம், நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான விடையை தெரிவு செய்வோமா. உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். பாடுதல், வரைதல், சொல்லுதல், எழுதுதல். உரைத்தல்னா மிஸ் அந்த பாட்டில் என்ன சொல்லியிருந்தேன், சொல்லுதல், பாடுதல், வரைதல், சொல்லுதல், எழுதுதல் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சரு தான் கரெக்டான ஆன்சரு. சொல்லுதல். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள். ஈதல்னா கொடுத்தல்னு அர்த்தம். கொடுத்தல், எடுத்தல், தடுத்தல், வாங்குதல். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்தல் மட்டும்தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஈதல்னா கொடுத்தல். மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். அறிவில்லாதார், அறிந்தோரை, கற்றோரை, அறிவில் மேம்பட்டவர் அப்படின்னு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிவில்லாதார், அறிந்தோரை, கற்றோரை, அறிவில் மேம்பட்டவர். மிக்கார்னா அறிவில் மேம்பட்டவர் அதனுடைய பொருள். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சொல்லின் எதிர்ச்சொல் சொல்லியிருக்காங்க. அதனால் நீ என்ன எழுதணும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா அறிவில்லாதார். ஆன்சர் என்னது, மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தா அறிவில்லாதார். அதுக்கு அடுத்தது இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள். இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது அப்படின்னு அர்த்தம். பிறரிடம் கேட்டு பெறாது, அதுக்கப்புறம் பிறரிடம் கேட்டு பெறுவது, பிறரிடம் கொடுப்பது, பிறருக்கு கொடுக்காது. இரத்தல் அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறுவது அப்படின்ற பொருளை வரும். இரவாது அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம எதையும் கேட்கக்கூடாது. அப்போ பிறரிடம் கேட்டு பெறாது. ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் தான் இது கரெக்டான ஆன்சரு. சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். சேர்தலுக்கு சரியான பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, தேடுதல், பிரிதல், இணைதல், கலைதல். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டான ஆன்சர், சேர்தல்னா இணைதல் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சொல்லுதல். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் கொடுத்தல். மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அறிவிலாதார். இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் பிறரிடம் கேட்டு பெறாது. சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் இணைதல். அடுத்த பகுதி பாருங்கள். பொருள்பட எழுதி படித்து மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சொற்கள் எல்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா பிரித்து எழுதி வச்சுருக்காங்க. சொற்கள், ஒரு சொற்கள்னால் நம்ம எனக்குன்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 4 எழுத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதுவோம். இதில் பாருங்கள், எல்லாத்தையும் நாவை தனியாக எடுத்துட்டு இக்கு கூ தனியாக எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி சொற்களை பிரித்து எழுதியிருக்காங்க. நம்ம அதுக்கு பொருள் வர மாதிரி சொற்களை இணைத்து எழுதி தனித்தனியாக பிரித்து எழுதணும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்படின்றத பாருங்கள், ந இக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதும்போது அதை என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதணும். எனக்கு ந இக்கு, எனக்குன்றது இந்த எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதில் நீ எடுத்து எழுதணும். புக்காக தான் நம்ம எடுத்து எழுத முடியும். எனக்கு இனிப்பு பிடிக்கும். நீ இப்பு, இந்த 4ஐயும் ஒன்றா எழுதணும். இந்த 4 எழுத்துக்களையும் ஒன்றா எழுதணும். நீ இப்பு, இனிப்பு. அடுத்ததில் பிடிக்கும். பிடிக்கும், பிடிக்கும். அடுத்ததில் எனக்கு இனிப்பு பிடிக்கும். தீயை தூக்கி இந்த பக்கம் லாஸ்ட்டில் போடணும், லாஸ்ட்டு சொல்லல. அதுக்கு அடுத்தது பாருங்கள். உழைப்பு உயர்வு தரும் அப்படின்ற வார்த்தையை பிரித்து எழுதியிருக்காங்க. இப்பு, உழைப்பு ஒரு சொல். இப்பு, உழைப்பு. உயர்வு உயர்வு, அடுத்ததில் எழுதணும் உயர்வு. தரும், தாவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு தரும். உழைப்பு உயர்வு தரும். இப்பு, உழைப்பு ஒரு சொல். உயர்வு அடுத்த சொல். அடுத்த சொல். இந்த இதையும் 3ஐயும் பிரித்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். இதையும் பிரித்து எழுதியிருக்காங்க. மரம் ஃபஸ்ட்டு சொல். அதுக்கு அடுத்தது வளர்ப்போம் இப்போயும், அதுக்கு அடுத்த சொல். மழை மழை எழுதணும். பேவை தூக்கி லாஸ்ட்டில் எழுதணும். பெறுவோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் ஒரு சொல், வளர்ப்போம் ஒரு சொல், மழை ஒரு சொல்,
பெறுவோம் ஒரு சொல். இந்த 4ஐயும் தனித்தனியாக பிரித்து எழுதணும். சுத்தம் சுகம் தரும். சுத்தம் இம் சுத்தம் ஒரு சொல். சுகம் அடுத்ததில் எழுதணும். சுகஇம் சுகம். அதுக்கு அடுத்ததில் தரும் இம் தரும். சுத்தம் சுகம் தரும். இனிய தமிழில் பேசுங்கள். இனிய ஒரு சொல். தமிழில் தமிழில் பேசுங்கள். பேசுங்கள். இனிய தமிழில் பேசுங்கள். இனிய தமிழில் தமிழில் பேசுங்கள். பேசுங்கள். இனிய தமிழில் பேசுங்கள். ஃபஸ்ட்லேருந்து எனக்கு இனிப்பு பிடிக்கும். உழைப்பு உயர்வு தரும். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். சுத்தம் சுகம் தரும். இனிய தமிழில் பேசுங்கள். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக பிரித்து எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள். நீ எதை விரும்புவாய், ஏன் கலந்துரையாடுக. 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வீடு, பின்னாடி தோட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குழாயில் தண்ணி வேஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கீங்க, கீழே வடிஞ்சிட்ருக்கு. இதில் எது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ விரும்புவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்போதும் நீரை வீணாக்கக்கூடாது, சேமிக்கணும். அதனால் நமக்கு என்ன பண்ணலாம், மழை வரும் காலங்களில் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், மழை நீர் தொட்டி எல்லார் வீட்லேயும் இருக்குது. இந்த மழை நீர் தொட்டியை என்ன பண்ணலாம், அதில் இருக்க தண்ணீரை நம்ம தோட்டத்துக்கு பாய்ச்சிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அது மாதிரி நீரை என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் நீ எதை விரும்புவாய், ஏன் கலந்துரையாடுகன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள். உன்னை அறிந்து கொள். உன் நண்பனை உனக்கு பிடிக்க காரணங்கள் எவை. உன் நண்பனை உனக்கு பிடிக்க காரணம். உன் நண்பன்கிட்ட உனக்கு உன் ஃப்ரெண்டுகிட்ட என்னெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கோ அதை சொல்லணுமா. உன்னிடத்தில் உனக்கு பிடிக்காதது எது. உன்கிட்டயே சிலதெல்லாம் நம்மக்கிட்டேயே இருக்கும்ல சில பிடிக்காத குணங்கள், அது உனக்கு தெரியும். அதை வகுப்பில் கலந்துரையாடுகன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிந்திக்கலாமா. காதரும் அப்துலும் சகோதரர்கள். இருவரும் தங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகையை சேமித்து வருகின்றனர். காதரும் அப்துலும் அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அவங்க அம்மா அப்பா கொடுக்குற காசை என்ன பண்ணுறாங்க, சேமித்து வைக்கிறாங்க. அந்த ஆண்டு ஏற்பட்ட புயல் பாதிப்பினை அறிந்த காதர் புயல் நிவாரண நிதிக்காக தான் உண்டியலில் சேமித்து வைத்திருந்த பணத்தை கொடுக்க நினைக்கிறான். அந்த ஆண்டு புயல் ஏற்படுது. அப்போ புயல் நிவாரண நிதினா முதலமைச்சர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையானவங்க காசு வச்சுருந்தா அதுக்கு அனுப்பலாம். சரியா. அதே மாதிரி என்ன பண்ணுறான், காதரும் அந்த நிவாரண நிதிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான். பணத்தை கொடுக்க நினைக்கிறான். அவனின் தம்பி அப்துல் தனது சேமிப்பில் இருந்த தொகையினை கொண்டு பிடித்தமான பொருள் வாங்கி கொள்ள நினைக்கிறான். அவனுடைய தம்பி அப்துல் என்ன பண்ணுறான், அவன் சேமித்து வச்ச காசுலேருந்து என்ன பண்ணுறான், அவன் தேவையான ஏதாவது ஒரு பொருளை, பிடிச்ச பொருளை வாங்கிக்கணும்னு நினைக்கிறான். இவர்கள் இருவரில் நீ யாராக இருக்க விரும்புகிறாய், அதற்குரிய காரணங்களை கூறு. உனக்கு பிடிச்சது இது 2த்தில் எந்த செயல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காதர் செஞ்சதா அப்துல் செஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா. நீ யாராக இருக்க விரும்புகிறாய் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செய்யுள் பகுதியை ஒரு வாட்டி மிஸ்ஸு படித்து காட்டுறேன். அடுத்த வாரம் ஓரல் வகுப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாய்ஸ் மெசேஜில் எனக்கு இந்த பாடலை நீங்கள் பார்த்தே படித்து அனுப்பணும். பாருங்கள். இனியவை 40. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. இது அம்மாட்ட கேட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. பூதஞ்சேந்தனர். இந்த பாடலை எழுதினவர் பூதஞ்சேந்தனர். அடுத்தது பாருங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணோம், ஓரலில் தான் மிஸ்ஸுக்கு அனுப்பிச்சி விடணும். அதுக்காக ஒரு பாடலை உங்களுக்கு மிஸ்ஸு இங்கே பாருங்கள் படித்து காட்டுறேன். இதை வீட்டில் என்ன பண்ணுங்கள், நீங்களும் படித்து பார்த்து எனக்கு என்ன பண்ணணும், வாய்ஸ் மெசேஜில் இந்த ஓரல் பகுதியை நீங்கள் படித்து அனுப்பிவிடணும் மிஸ்ஸுக்கு. ஆடி பாடி மகிழ்வோம். ஏற்கனவே படித்த பாடம்தான். அத்திப்பழ தேன் எடுப்போம், ஆலமர விழுதாவோம், இசைவோடு பள்ளி செல்வோம், ஈகையோடு நட்பு செய்வோம்,
உவகையாய் சுற்றிடுவோம். ஊர் முழுதும் சுற்றிடுவோம். எல்லோரும் சேர்ந்திடுவோம். ஏட்டினிலே பாட்டு செய்வோம். ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம். ஓடம் விட்டு கழித்திடுவோம். அவ்வை மொழி கற்றிடுவோம். எஃகாய் உறுதி கொள்வோம். இதில் 6 லைன் மிஸ்ஸுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி அனுப்பிச்சா போதும். அத்திப்பழ தேனெடுப்போம். ஆலமர விழுதாவோம். இசைவோடு பள்ளி செல்வோம். ஈகையோடு நட்பு செய்வோம். உவகையாய் சுற்றிடுவோம். ஊர் முழுதும் சுற்றிடுவோம். இந்த 6 லைன் படித்தா போதும். அத்திப்பழ தேனெடுப்போம். ஆலமர விழுதாவோம். இசைவோடு பள்ளி செல்வோம். ஈகையோடு நட்பு செய்வோம். உவகையாய் சுற்றிடுவோம். ஊர் முழுதும் சுற்றிடுவோம். இதுவரையும் நீங்கள் படித்து எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், நான் இந்த வகுப்பில் நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும். வேறு எழுதுகிற வேலைலாம் எதுவுமே கிடையாது. இந்த 6 லைனை நீங்கள் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் அனுப்பிச்சி விடணும். பார்த்து படித்தா கூட பரவாயில்ல. கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், எல்லாருமே இதை அனுப்பிச்சி விட்டுருக்கணும் மிஸ்ஸுக்கு. நன்றி, வணக்கம்.